எடுத்து வாசிக்கலாம். நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் அதன் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் நாம் ஐக்கியப்பட்டிருப்போம் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஐக்கியம் நம்முடைய பிதாவாகிய தேவனோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அதுதான் சபையில வருகிற தேவனுடைய பிள்ளைகளுடைய சபையில உண்டான ஐக்கியமா இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்களும் நானும் இடைவிடாமல் சேவித்து ஆராதிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் ஒளியிலே இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஒருவர் சேரக்கூடாத ஒளியிலே அவர் வாசம் பண்ணுகிற தேவன் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல நம்ம 9ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது சொல்லுகிறது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை அசைத்து எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழுகிற எல்லா மனிதர்களையும் பிரகாசிக்கிற ஒளியாக அவர் இந்த உலகத்திலே வந்தார். அல்லேலூயா. நம்முடைய தேவனும் அவர் ஒளியிலே வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது 50ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து எப்பொழுதும் பிரகாசிக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த பூரண வடிவுள்ள சீயோன் என்கிறது ஒளியின் ராஜ்யமாக, ஒளிமயமான மகிமையின் நாடாக காணப்படுகிறது. அல்லேலூயா. அந்த ராஜ்யத்தில் வாழுகிற தேவன் அவர் எப்பொழுதும் ஒளியிலே இருக்கிறவராக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அவருடைய பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற அவருடைய ஜனங்களாகிய நாமும் அவரை போல ஒளியை தரித்துக் கொண்டு அவருடைய ஒளியிலே நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்படி தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடப்போமானால் நாம் ஒருவருக்கொருவர் ஐக்கியப்பட்டவர்களாக இந்த உலகத்திலே வாழ்வோம். கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபையிலும் ஐக்கியப்பட்டவர்களாக நிலைத்திருப்போம் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. அல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவ குமாரனாக இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். அவர் உங்களையும் என்னையும் எல்லா பாவங்களிலிருந்து மீட்டு ரட்சிக்கும்படியாக நம்முடைய அநியாய கிரியைகள், அக்கிரம கிரியைகளை நம்மை விட்டு அகற்றி முழுவதும் அவர் கல்வாரி சிலுவையில சிந்தின இரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தவான்களாக பரிசுத்தவாட்டிகளாக மாற்றி தேவனுடைய ராஜ்யத்தில் கூட்டி சேர்க்கிறதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பாடு அனுபவித்து இரத்தம் சிந்தி அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி பிதாவுடைய வலது பாரிசத்தில் இருந்து உங்களுக்காக எனக்காக அவர் சொல்லொன்னா பெருமூச்சோடு வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். குறித்த காலம் வரும் பொழுது பிதாவாகிய தேவனுடைய மகிமை அவர் தரித்துக் கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாசத்தில் வருவார். அப்பொழுது அவருக்காக காத்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவி
சுத்திகரிக்கப்பட்டு மீட்கப்பட்டு அவருடைய பரிசுத்த ஜனங்களாக கல்வாரி தேவனுடைய இரட்சிப்பை சுதந்தரித்த பிள்ளைகளாக இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருந்து வாழுகிற நாம் ஒரு இமை பொழுதுல மர்வமாக்கப்பட்டு மத்திய ஆகாசத்துல வருகிற அந்த மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவோடு எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக இயேசு எப்படி மகிமையின் தேவனாக இருக்கிறாரோ அவரை போல அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அவருடைய ராஜ்யத்தில் வாழ்ந்திருக்கிறதற்கு அவரோடு கூட நிலைத்திருந்து ஆளுகை செய்கிறதற்கு ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் பெற்று ஆண்டவருடைய சுதந்திர வீதத்தை சுதந்திரித்து அனுபவிக்கிறதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்கிறவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமே ஏதாவது குற்றம் குறைகள் பாவங்கள் நம்மை அணுகி வருகிறது உண்டு. அந்த நேரத்தில் எல்லாம் ஆண்டவரே இயேசுவே உம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவும் என்னை சுத்திகரியும் என்று நாம் ஆண்டவரிடத்தில் சொல்லும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே ஆண்டவர் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி அவரை போல பரிசுத்த பிள்ளைகளாக நாம் வாழுகிறதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நமக்கு உதவி செய்கிறதாக இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. இந்த உலகத்தில் வாழுகிற எப்பேற்பட்ட கொடிய பாவியையும் இயேசு கிறிஸ்து என்கிற தேவகுமாரன் கல்வாரி சிலுவையில சிந்தின இரத்தத்தினாலே பாருங்க கழுவி சுத்திகரிக்கப்படுகிறவர்களாக மாறுகிறார்கள். ஏராளமான கொடூரமான பாவ செயல்களை செய்தவர்களை கூட ஆண்டவர் எல்லா பாவங்களையும் மன்னித்து அவர் கல்வாரி சிலுவையில சிந்தின இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி நீதிமான்களாக மாற்றி கர்த்தருடைய பிள்ளைகளாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக ஏற்படுத்தி அழிந்து கொண்டிருக்கிற மக்களை அவர்கள் மூலம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக வழிநடத்துகிற கருவியாக தேவன் தம்முடைய ஜனத்தை பயன்படுத்தி வருகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கூட ஒரு காலத்தில் ஆண்டவர் அறியாமல் வாழ்ந்தீர்கள். அந்த நாட்களில் உங்களிடத்தில் ஏராளமான குற்றம் குறைகள் காணப்பட்டது. சில பாவங்களும் உங்களிடத்தில் காணப்பட்டது. நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை மீறி நடந்தவர்களாக காணப்பட்டீர்கள். நீங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களாக நடந்தீர்கள். இந்த உலகத்திலே பாருங்கள் யாருக்கும் அடங்காத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீர்கள். மற்றவர்களை கெடுத்து பேசுகிறவர்களாக இருந்தீர்கள். இப்படிப்பட்டவர்களாக வாழ்ந்த உங்களைத்தான் ஆண்டவர் தேடி வந்து ஆண்டவர் அவருடைய அன்பை உங்கள் வாழ்க்கையில வெளிப்படுத்தி எல்லா பாவத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக நீங்கள் வாழவும் அவர் கல்வாரி சிலுவையில சிந்தின இரத்தத்தினாலே உங்களையும் என்னையும் கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி நீதிமான்களாக மாற்றி அவருடைய சபையில ஏற்படுத்தி அவருடைய சொந்த ஜனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிற தேவகுமாரன் கல்வாரி சிலுவையில சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு இந்த நல்ல சிலாக்கியத்தை நல்ல பாக்கியத்தை தேவன் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஆகையால் தேவனுக்கும் தேவகுமாரனுக்கும் கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்துதலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி பாருங்க, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவினார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. முதலாவது தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. இந்த உலகத்திலே நம்மிடத்தில் அன்பு கூறுகிறதற்கு யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்பட்ட நாட்கள் உண்டு. மனிதர்கள் நம்மிடத்தில் அன்பு கூற மாட்டார்களா? மனுஷிகள் நம்மிடத்தில் அன்பு கூற மாட்டார்களா? நமக்கு உதவி செய்ய மாட்டார்களா? நமக்கு நன்மை செய்ய மாட்டார்களா? நமக்கு நல்ல ஆலோசனைகளை தந்து நல்ல வழியிலே நம்மை நடத்த மாட்டார்களா என்று சொல்லி நம்முடைய உள்ளமும் மனதும் இருதயமும் ஏங்கின நாட்கள் உண்டு. யார் எங்களிடத்தில் அன்பு கூறுவார்கள்? யார் எங்களுக்கு நன்மை செய்வார்கள்? யார் எங்களுக்கு நல்ல
நமக்குண்டு. ஆனால் அநாதி சிநேகத்தினாலே நம்மை சிநேகித்த தேவன் ஆண்டவர் நம்மை தேடி வந்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்மை பாவங்களற கழுவி அவர் நம்மை மீட்டு கொண்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. இப்பொழுது நீங்கள் தேவனாலே அன்பு கூறப்பட்ட தேவனுடைய ஜனமாக இருக்கிறீர்கள். இந்த தேவனுடைய அன்பிலிருந்து, நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவினுடைய அன்பிலிருந்து நம்மை பிரிப்பவன் யார்? இந்த உலகமோ, நாசமோசமோ, பணமோ, பதவியோ, பொருளோ, பட்டயமோ, கொள்ளை நோயோ, பஞ்சமோ, நாசமோசமோ, நிர்மாணமோ, எதுவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து, தேவனிடத்தில் இருக்கிற அன்பிலிருந்து நம்மை பிரிக்க மாட்டாது என்று நாம் நிச்சயித்து அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு அழியாத அன்புடனே தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் தமது கல்வாரி சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே நம்மை பாவங்களற கழுவி இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப நீங்கள் நானும் பாவங்களற கழுவப்பட்ட பரிசுத்தவான்களாக, பரிசுத்தவாட்டிகளாக, கர்த்தருடைய சபை மக்களாக, கர்த்தருடைய புதிய எருசலேம் நகரத்தின் மக்களாக, ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் பெற்று இருப்பு கோலாக ஆளுகை செய்கிற பிள்ளைகளாக தேவனுடைய சபையிலே நிலைத்திருக்கிற ஜனமாக வாழுகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. காரணம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீங்கள் நானும் பாவங்களற கழுவப்பட்டு இருக்கிறோம். இதுதான் பாக்கியம். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுவோம். கீழே வாசிங்க. தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது இரத்தத்தினாலே நம்மளை பாவங்களற கழுவி தமது பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றிவிட்டார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை தட்டி சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை இப்பொழுது ராஜாக்களாக, ஆசாரியர்களாக மாற்றிவிட்டார். இப்ப நீங்கள் நானும் ஆண்டவருக்கு முன்பாக ஆசாரியர்களாக, ராஜாக்களாக, ராணிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அவருக்கு என்னென்னைக்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமை உண்டாகட்டும். நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் எப்பொழுது ஸ்தோத்திரமும் கனமும் மகிமை உண்டாகட்டும். நாம் அவருக்கு ஸ்தோத்திரத்தை, கனத்தை, மகிமையை செலுத்தி வாழுகிற தேவனுடைய பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். அப்படி நாம் காணப்படும் பொழுது தேவனுக்கு முன்பாக ஆசாரியர்களாக, ராஜாக்களாக நிலைத்திருந்து வாழ்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் ஆளுகை செய்கிற பிள்ளைகளாக நிலைத்திருப்போம் என்கிறது நிச்சயம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து செல்ல போகிறோம். ஒரு வசனத்தை சீக்கிரமா வாசிக்கலாம். வெளிப்படுத்துதலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 9, 10 வசனத்தை வாசிக்கலாம். தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். தேவரீர் உம்முடைய பிதாவாகிய தேவனுடைய கையில் இருக்கிற ஜீவ புஸ்தகத்தை நீர் வாங்கவும் அதன் 7 முத்திரைகளை நீர் உடைக்கவும் நீர் பாத்திரவானாய் இருக்கிறீர். கீழே வாசிங்க. ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு நீர் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களில் பாருங்க, சகல கோத்திரங்களிலும், சகல பாஷைக்காரர்களிலும், சகல கோத்திரங்களிலும் இருந்து, ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு நீர் எங்களை சகல ஜாதிகளிலும், சகல ஜனங்களிலும், சகல பாசக்காரர்களிலும் இருந்து, சகல கோத்திரத்திலும் இருந்து எங்களை நீர் உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டீர். அல்லேலூயா. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை சகல ஜாதிகளிலிருந்து,
இருந்தும் சகல ஜனங்களில் இருந்தும் சகல பாசக்காரர்களில் இருந்தும் சகல கோத்திரத்தாரில் இருந்தும் தேவனுக்கென்று நம்மை இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில சிந்தின இரத்தத்தினாலே மீட்டு கொண்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கீழ வசனத்தை வாசிங்க. எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கி எங்கள் தேவனுக்கு முன்பாக நீர் எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றி ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். அங்கே பரலோகத்திலே கிறிஸ்துவுக்காக முதல் பலன்களாக மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய கோத்திரத்து ஜனங்களும் பாருங்கள், கர்த்தராக இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு தேவனுடைய பாருங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கிறார்கள். அவர்கள் தேவனையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவையும் இப்படியாக புகழுகிறார்கள். நீர் சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தி நீர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சகல ஜாதிகளில் இருந்தும் சகல கோத்திரத்தில் இருந்தும் சகல பாசக்காரரில் இருந்தும் சகல ஜனங்களில் இருந்தும் எங்களை நீர் கல்வாரி சிலுவையில சிந்தின இரத்தத்தினாலே உம்முடைய பிதாவாகிய தேவனுக்கென்று எங்களை மீட்டுக் கொண்டு எங்களை தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர் என்று சொல்லி அவர்கள் புது பாட்டை பாடி நாங்கள் பூமியில அரசாள்வோம் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். அல்லேலூயா. கரங்களை தட்டோர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் இந்த பூமியில் இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்டுக் கொள்ளப்பட்டு ஜீவிக்கிற கிறிஸ்துவின் திருச்சபையிலே தேவனுடைய ஜனமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். தேவன் உங்களை தேவனுக்கு முன்பாக எப்படி நிறுத்தி இருக்கிறார் தெரியுமா? ராஜாக்களாக ஆசாரியர்களாக நிறுத்தி இருக்கிறார். ஆகையால் நீங்கள் ஆசாரிய ஊழியத்தை ஆத்தும ஆதாயம் செய்கிற ஊழியத்தை கர்த்தருடைய வார்த்தையை சகல கோடி ஜனங்களுக்கு அறிவிக்கிற ஊழியத்தை நீங்கள் மனதார சத்தியத்தோடு நீங்கள் செய்து நிறைவேற்றுகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக ராஜாக்களாக ராணிகளாக நிலைத்திருக்கிறவர்களாக காணப்படணும். நீங்கள் ஆண்டவராகிய தேவனோடு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஆளுகை செய்கிறவர்களாக நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். அதற்காக தேவனை துதித்து புது பாட்டு பாடி மகிமைப்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்படி செய்வீர்களானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை அதி சீக்கிரமாக இருக்கிறது. அந்த வருகையில ஒரு இமை பொழுதில மறுரூபமாக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலை தரித்து இயேசுவோடு மத்திய ஆகாசத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு விருந்து புசிப்பீர்கள். இயேசு கிறிஸ்து பூமியில அரசாட்சி செய்ய வரும் பொழுது நீங்களும் அவரோடு அரசாட்சி செய்து ஆண்டவரை புது பாட்டுகளாலே பாடி மகிமைப்படுத்தி என்னென்னைக்கு அவர் ஜீவித்திருக்கிற தேவனாக இருக்கிறபடினால் என்னென்னைக்கு அவர் ஆளுகை செய்கிற கர்த்தராகிய தேவனாக இருக்கிறபடினால் நீங்களும் அவரோடு நானும் சேர்ந்து ஆண்டவரோடு ஆளுகை செய்கிற பிள்ளைகளாக நித்திய நித்திய காலம் அவரோடு நிலைத்திருந்து வாழுகிற பிள்ளைகளாக எல்லாவற்றின் மேல் அதிகாரம் கொண்டு எல்லாவற்றையும் அனுபவிக்கிற பிள்ளைகளாக வாழ்ந்திருக்க தேவன் கிருபை செய்வேன் என்று உங்களுக்கு திருமணம் பற்றுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை தட்டோர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்தோர் அல்லேலூயா சொல்லுங்க. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.